இன்றைய வேத வார்த்தை இன்றைய நாளிலும் 1ஆம் தேதி பிப்ரவரி மாதம் 2026ஆம் ஆண்டு ஞாயிற்றுக்கிழமை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த நாளிலும் இந்த வாக்குத்தத்தங்களை சங்கம் நேயத்தினூடாக இணைந்து கேட்கிற ஒவ்வொரு உள்ளங்களை நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாட்களிலும் கடந்த மாதம் முழுக்க கண்ணின் மணி போல் எங்களை பாதுகாத்து இந்த புதிய மாதத்துக்குள் அழைத்து வந்த இந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவன் ஒருவரே உயர்ந்தவராய் இந்த நாட்களில் இருப்பதற்காக நாங்கள் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். எனக்கு அருமையான அன்பு பிள்ளைகளே, இந்த ஜீவனுள்ள தேவன் கடந்த 30 நாட்கள் எங்களை பாதுகாத்து இந்த புதிய மாதத்துக்குள்ளே கடத்தி வந்திருக்கிறார். அவருக்கே நாங்கள் மகிமையை செலுத்த வேண்டும். இந்த நாளிலும் வேத தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட பகுதி ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 64ஆம் அதிகாரம் 3வது வசனம் சொல்லுகிறது, நாங்கள் எதிர்பார்த்திராத பயங்கரமான காரியங்களை நீர் செய்த போது நீர் இறங்கினீர், உம்முடைய சந்நிதியிலே பர்வதங்கள் உருகி போயிட்டுது என்று சொல்லி இந்த நாட்களிலே ஏசாயா தீர்க்கதரிசி இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாங்கள் பயப்படுகிற காரியம் இந்த நாட்களிலே அற்புதத்திலே முடியும் என்பதைத்தான் இன்றைக்கு இந்த வார்த்தை ஊடாக இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு தனிப்பட்ட மனுஷனுக்களும் வாலிபர்களுக்கும் ஜோதிகளாக இருந்தாலும் அவர்களுக்குள்ளே தங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பயம் இந்த நாட்களிலே சூழ்ந்திருக்கிறது. வேலை பிரச்சனைகள், திருமண பிரச்சனைகள், அவருடைய எதிர்காலங்கள், இப்படியான சூழ்நிலையிலே ஒவ்வொரு காரியங்களும் இந்த நாட்களில் அவர்களுடைய வாழ்க்கையிலே சூழ்ந்து இந்த பயத்தை இந்த நாட்களில் உருவாக்கி கொண்டிருக்கிற வேளையிலும், ஆனால் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் சொல்லுகிறது, நீங்கள் பயப்படும் காரியம் அற்புதத்திலே முடியும் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுவதை பார்க்கிறோம். எதை குறித்து நாங்கள் இந்த நாட்களில் பயப்பட்டு கொண்டிருக்கிறோமோ, ஆனால் தேவன் அந்த காரியத்தை அற்புதமாக அதிசயமாக இந்த மாதத்தில் மாற்ற தேவன் வல்லவராயிருக்கிறார் என்பதைத்தான் இந்த வார்த்தை ஊடாக இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தருக்குள் அருமையான அன்பு உள்ளங்களே, இந்த ஒரு அருமையான ஒரு வாக்குத்தத்தத்தை நாங்கள் தியானிக்கிற வேளையிலே இந்த வார்த்தை நமக்கு தெளிவாக சொல்லுகிற காரியம் என்னவென்றால், தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை, தீமைகளை நன்மையாக மாற்றுவார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான அன்புகளே, துன்பங்களை இன்பமாக மாற்றுவார். அப்படியானால் அந்த ஜீவனுள்ள தேவனை நோக்கி நாங்கள் கூப்பிடுகிற வேளையிலே ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே, அதாவது என்ன காரியங்கள், என்ன பயப்படுகிற காரியங்கள் இருந்தாலும் எல்லாம் இந்த நாட்களிலே அற்புதமாய் மாறும் என்று நாங்கள் விசுவாசிப்போம். தேவன் அந்த காரியத்தை நம்முடைய வாழ்க்கையிலே செய்து முடிப்பார் என்பதுதான் இந்த வாக்குத்தத்தத்தினுடைய காரியமாக இருக்கிறது. இந்த மாதத்திலே 1வது நாளிலும் தேவன் நம்முடைய பயப்படுகிற நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் அற்புதமாய் மாற்றி அதிசயங்களை செய்து முடிக்க தேவன் வல்லவராயிருக்கிறார். அதனாலே கர்த்தரை விசுவாசியுங்கள், தேவனிடத்திலே திரும்புங்கள். தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பலத்த அற்புதத்தை செய்வார். கர்த்தர் தாமே இந்த வாக்குத்தத்தங்களை விசுவாசிக்கிற கேட்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக என்று என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த நாட்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருக்கே மகிமையும் கனமும் துதியும் புகழும் உண்டாவதாக. அவரை விசுவாசித்து தேவனுடைய மகிமையை இந்த நாட்களிலே பெற்றுக்கொள்ளும்படியாக இந்த வார்த்தை நமக்கு ஒரு ஆசீர்வாதமாக இந்த நாட்களில் இருக்கிறது. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமென்.